வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்ச் ரெசிபிக்கு சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபி பார்க்கலாங்க. தக்காளி பட்டாணி புலாவ், டொமேட்டோ பீஸ் புலாவ் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இதை நல்லா ஒரு விசிலில் குக்கரில் வச்சு நம்ம சூப்பராக இந்த ரெசிபி செய்யலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபி செய்து கொடுக்கலாம். பொலன்னு இருக்கிற தக்காளி பட்டாணி புலாவ் நீங்களும் லஞ்சுக்கு இதை போல் செய்து பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு பட்டாணி, இஞ்சி பூண்டு விழுது இது 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 3 லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை இதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா பொருள்லாம் நல்லா வறுப்படட்டும். இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் போட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும், டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. இந்த புலாவ் நல்லா டேஸ்ட்டாக லஞ்ச் ரெசிபி செஞ்சிடலாம். இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம உரித்து வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணி அதையும் போட்டு வதக்கிடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ண தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளியெலாம் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பில் அப்படியே இருக்கட்டுங்க. அடிக்கடி நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு இந்த ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாங்க. இது போல் வதக்கிறதால நல்ல அரிசி நம்ம வெந்த பிறகு பொலன்னு தனித்தனியாக உதிராக சூப்பராக வரும். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. போட்டுட்டு கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் நம்ம காரம் இன்னும் கூட தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாங்க. காரம் நம்ம கூட குறைச்சி அவங்கவுங்க விருப்பப்படி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது இதில் போட்டுட்டு நல்லா அது போல் கலந்துடலாங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் போதுங்க. நம்ம இறக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிடலாங்க. சூப்பர் டேஸ்டான தக்காளி பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு இது செஞ்சிடலாங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டா போதும். பட்டாணி இந்த சீசனில் கிடைக்கும், அதனால் அதையும் நம்ம கூட சேர்த்து செய்யலாம். நல்லா அது போல் கலந்து விட்டுக்கலாங்க. அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக நல்லா வந்திருந்தது. லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம இது கொடுத்து அனுப்பலாங்க. சூப்பரான இந்த தக்காளி புலாவ் நீங்களும் ஒரு முறை இந்த போல் குக்கரில் செய்து பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தயிரில் போட்ட வெங்காய தயிர் பச்சடி வச்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்ட வறுவல், அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் வச்சுருந்தேங்க. காயெலாம் சேரட்டும்னு சொல்லி செய்திருந்தேன். நீங்களும் இந்த டேஸ்ட்டான
டொமேட்டோ பீஸ் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.